கூகுள் அனலிட்டிக்ஸ்ல நம்ம ஜென்ரலா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, நம்ம கேம்பெயின்ல என்னென்ன பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல். நம்ம நார்மலா என்ன பண்ண போறோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் என்ன பண்ண போறீங்க? எஸ்இஓ பண்ண போறீங்க, கூகுள் மை பிசினஸ் பண்ண போறீங்க, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க. இதுல ஆர்கானிக், பெய்டு, இது போக வந்து வாட்ஸ்அப்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி சில எல்லாம் பண்ணுவோம். பட் மேஜரா நம்ம பண்றது கூகுள் மை பிசினஸ், எஸ்இஓ, கூகுள் ஆட், சோசியல் மீடியா ஆட், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அப்புறம் பேக்லிங்ஸ் நார்மலா யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேக்லிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெஃபரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளோட வெப்சைட் லிங்க் வேற எந்த வெப்சைட்ல எல்லாம் இருக்கோ அங்கிருந்து எப்படி டிராபிக் வருது. இதுதான் அக்விசிஷன். நம்ம வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்கு எடுத்துக்கோம். அக்டோபர் 1 to 31 வந்து பாத்தீங்கன்னா 1800 விசிட்டர்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வர்றாங்க. இவங்க எங்க இருந்து வர்றாங்க? இந்த சோர்ஸ் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா, டைரக்டா வர்றவங்க இத்தனை பேர், ஆர்கானிக் சர்ச்ல வர்றவங்க இத்தனை பேர், சோசியல்ல வர்றவங்க ரெஃபரல், அன்அசைன், பெய்ட் சோசியல், பெய்ட் சர்ச். ஸோ இதுதான் நீங்க அப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற மார்க்கெட்டிங் என்ன? நீங்க வந்து லிங்க்டின்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல வேற சோசியல் மீடியால எங்க வந்து நீங்க போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறீங்களோ அது மூலமா ஒண்ணு வந்து நீங்க ஆக்டிவா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். சைக்கலாஜிக்கலா யார் வந்தாலும் அந்த இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க மெஷர் பண்ணலாம். சோசியல் மீடியம் மூலமா ஏதாவது நம்மளுக்கு கிளிக்ஸ் வந்திருக்கா, கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதனாலதான் கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட கோல் அதான். நம்மளுக்கு என்ன கோல்? இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு எத்தனை பேர் வர்றாங்கிறது கோல் கிடையாது. எத்தனை பேர் எவ்வளவு நேரம் வெப்சைட்ல ஸ்பெண்ட் பண்றாங்கிறது கோல் கிடையாது. பிரைமரி கோல் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன். அப்ப யார் வந்து லீட் போடுறாங்க? நார்மலா கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து எப்படி ட்ராக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்சைட்டோட யூஆர்எல் ட்ராக் பண்ணும். அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு சில இதை ட்ராக் பண்ணும். இப்ப யார் இந்த ஹோம் பேஜ் வந்திருக்காங்க, யார் வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தான் கோர்ஸ், அதாவது பைத்தான் கோர்ஸ் இந்த யூஆர்எல்க்கு யார் வந்திருக்காங்க, இதையெல்லாம் ட்ராக் பண்றத மேஜரா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த பட்டனை கிளிக் பண்ணிருக்காங்க, டவுன்லோட் இபுக், ஓகே, இதை கிளிக் பண்ணிருக்காங்க ஒருத்தர், இன்னொருத்தங்க யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா 2 பேர். சில ஈவெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும், சில ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு எங்க பட்டன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சில இதுல எல்லாம் அது கண்டுபிடிக்காது. நம்ம வேற மாதிரி கொடுத்துருப்போம், இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போகும், அங்கிருந்து அப்படி போற மாதிரிலாம் இருக்கும். ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா அது சில இன்பில்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே ட்ராக் பண்ணும். அதுல ஏதாவது ட்ராக் பண்ணாது இருந்தது அப்படின்னா நம்ம தான் வந்து கஸ்டம் ஈவெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த பட்டனை வந்து எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈவெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்ப நம்மளோட என்கொயரிஸ் எல்லாம் என்னது? லீட் ஃபார்ம்ங்கிறது என்னது? நேம், இமெயில் ஐடி, இந்த மாதிரி யாராச்சும் கிளிக் பண்ணி இவங்க வந்து இப்ப நான் வந்து கான்டாக்ட் நவ் யார் கிளிக் பண்றாங்களோ அவங்க எனக்கு ஒரு லீடு போட்டாங்கன்னு நான் எடுத்துட்டா கரெக்டா? இதே ஃபார்மேட்ல இப்படி இருக்கு, எதுவுமே ஃபில்அப் பண்ணல. யாரெல்லாம் கான்டாக்ட் நவ் கிளிக் பண்றாங்களோ அது ஒரு லீடா நம்மளுக்கு. சரி, லீட் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் கிளிக் பண்றேன், அத ரீட் பண்ணது நம்மளுக்கு கேக்குறேன். நம்மளுக்கு வந்து அது லீடா, எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்ப நான் இந்த பட்டனை கிளிக் பண்றவங்க நான் லீடுன்னு நான் வச்சுட்டேன்னா தப்பானதா போயிடும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து யாரும் எதுவுமே இல்லை, சும்மா நான் கிளிக் பண்ணுவேன் இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணாதனால. அப்ப இந்த பட்டன் கிளிக் பண்றவங்க நம்மளோட கோல் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு கோல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்க, லீட் எல்லாம் ஐ மீன் ஃபார்ம் எல்லாம் என்டர் பண்ணிட்டாங்க, ஃபீல்ட் எல்லாம் என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இன்னொரு பேஜுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். நீங்க நார்மலா எல்லா வெப்சைட்லயும் தேங்க்யூ பேஜ் ஒன்று வச்சிருப்பாங்க. கொடுக்குறாங்க. நம்ம வந்து சர்வீசஸ் இப்ப கான்டாக்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபீல்டெல்லாம் எல்லா ஃபீல்டும் பண்ணியிருக்காங்க, அது வேலிடேஷன் பண்ணிட்டு இப்ப எங்க போகுதுன்னா யூஆர்எல் மாறும், தேங்க்யூ பைதான் அப்படிங்கறத மாறும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா லீட் அப்படிங்கிறது எனக்கு எப்படி கணக்குன்னா, இந்த யூஆர்எல் எப்போ வர்றோமோ அது வந்து நம்ம லீடுன்னு. அப்ப கூகுளுக்கு நம்ம சொல்லணும், இந்த தேங்க்யூ பைதான் எப்போ எல்லாம் ட்ரிகர் ஆகுதோ தட் மீன்ஸ் வி காட் ஒன் லீட். லீடை வந்து அனலிட்டிக்ஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அது என்ன கோலா இருந்தாலும் ஓகே.
நீங்க ஒரு வீடியோ ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல் வந்து யாரெல்லாம் வந்து பிளே பண்றாங்களோ உங்களுக்கு ஒரு கோல். நம்ம வெப்சைட்டுக்கு லீடு நம்ம வைக்கிறோம். வேற சில வெப்சைட்டுக்கு எனக்கு லீடெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த வீடியோ பிளே பண்ண வைக்கிறதா என்னோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அதை நீங்க கோலை வச்சு அதை கீ ஈவெண்ட்டா நீங்க மாத்திக்கணும். இப்போ நம்மளோட இதுல வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து அட்மின் அப்படிங்கிறத நீங்க போனீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுலயே கீ ஈவெண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் வந்துடும். அட்மின்ல வந்துட்டோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீ ஈவெண்ட் ஒன்று பண்ணணும். டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸுக்கு நம்ம இது பண்ணணும். தேங்க்யூ டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது போட்டுருணும். அது கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதான் அவர் அன்னைக்கு அந்த தினேஷ் வந்து அந்த பேஜ் கிரியேட் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு ஈவெண்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது நான் காமிச்சிருக்கேன். கிரியேட் ஈவெண்ட். மொத்த நேமல் எப்படி வச்சிருக்கோன்னு பார்த்துருவோம். டேட்டா சயின்ஸ் தேங்க்யூ, டிஜிஎன் பிஎம் ஆன்லைன் தேங்க்யூ, டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்டர்ஸ்கோர் தேங்க்யூன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் ஈவெண்ட். ஈவெண்ட் நேம் வந்து வச்சுக்கணும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் தேங்க்யூ. இது நம்ம வைக்கிற நேம்ல வேற ஒன்றும் ஈவெண்ட். மார்க் கேஸ் கீ ஈவெண்ட். என்ன ஆகும் அப்படின்னா அனாலிட்டிக்ஸ் வந்து நார்மலா ஈவெண்ட் எல்லாம் ட்ராக் பண்ணும், அது எத்தனையோ ஈவெண்ட் பட்டன்ல ட்ராக் பண்ணும். அதுல நம்மளுக்கு எது முக்கியமானது அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிறது பேர் தான் கீ ஈவெண்ட். நான் வந்து என்னன்னா இந்த இதை கீ ஈவெண்ட்டை வைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னா ஹைபன் எல்லாம் அண்டர்ஸ்கோர் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்டர்ஸ்கோர் தேங்க்யூ. Don't set any value for that one. Once per event, once per session அப்படின்னு வச்சுக்கோ. Create without code. ஓகே, ஈவெண்ட் நம்ம ட்ராக் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் பேஜ்ல ஏதாவது போய் கோடு போடுவோம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் நேம் வந்து இங்க சொல்லுது பேஜ் வியூ பை டிஃபால்ட் 2 காமிக்குங்க. பேஜ் வியூன்னு எடுத்துக்கிறேன். என்ன ஆகுது அப்படின்னா அந்த தேங்க்யூ பேஜ் எப்போ வருதோ அதுதான் எனக்கு ஒரு ஈவெண்ட். நான் வந்து டைரக்டா போகாம தினேஷ் வந்து எனக்கு தேங்க்யூ பேஜ் அனுப்பிச்சாரு. ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். என்கொயரி ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு தேங்க்யூ பேஜ் போயிடலாம். இதுல வந்து இங்க இருக்கு அப்ளை. தேங்க்யூ டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பேஜ். உங்களுக்கு மெயில் வந்துடும். ஓகேங்களா, மெயில் வந்து பாத்தீங்கன்னா யாரு என்கொயரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். இது வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற பண்ணிடுவோம். எனக்கு மெயில்ல வந்துடும், வேற ஒரு மெயில் ஐடி இருக்கு, அதனால அதில் வந்துடும். இந்த தேங்க்யூ பேஜ் யூஆர்எல் எடுத்துட்டு போய் அனாலிட்டிக்ஸ் போயிட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் யூஆர்எல் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸாக்டா இந்த இதுவே நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து கிரியேட் வித்தவுட் கோட்ல. இது வந்து இது கான்ஃபிகர் கூகுள் அனாலிட்டிக்ஸோட ஐடி ஆப்பின் காய்பர் GF4 அப்படிங்கிறது கிரியேட். எங்க கிரியேட் ஆயிருக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்டர்ஸ்கோர் தேங்க்யூ. இப்போ இது நோ ஸ்ட்ரீம் டேட்டா டிடெக்டர். இப்போ ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு டெஸ்ட் போட்டுருக்காங்க மொபைல் டேட்டா, நானே போடுறேன். சேம் இதுல இருந்து நம்ம பண்ணாங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணி யாராச்சும் போட்டுருங்க, சும்மா டெஸ்ட் அப்படின்னு. ஸோ நாளைக்கு நம்ம போய் பார்க்குறப்ப இந்த அனாலிட்டிக்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கீ ஈவெண்ட்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் காமிக்கும்.
இப்போதைக்கு நம்ம ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நம்ம எங்க போகணும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் போயிட்டு யார் ட்ரை பண்றீங்க? யாரோ இல்ல எல்லாரும் சுரேந்தர் ட்ரை பண்றாரு. டேட்டா அனலிட்டிக்ஸ் பேஜ் போய் மேல இருக்கிற ஃபார்ம்ல இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே ஆல் டைம் திஸ் மந்த், இந்த மந்த்ல வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஏதாவது லீட் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கீ ஈவெண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து அதான் நேம் ஃபீல்ட் எல்லாம் ஃபில் பண்ணி கான்டாக்ட் நேம் வந்து டெஸ்டர் போடுறோம். இல்லை நம்ம யாராச்சும் கால் பண்ண வச்சுருவோம். இப்போதைக்கு வந்து கீ ஈவெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இது அப்டேட் ஆகிறதுக்கு 4 to 24 hours ஆகும். அதனாலதான் நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இது வந்துருக்கு. இது எப்படி வந்திருக்கு? இவர் டைரக்டா போய் வர்றாரு. டைரக்டா அந்த மொபைல்ல மூலமா வந்திருக்கு அப்படிங்கறது நாளைக்கு நம்ம செக் பண்ணுவோம். எப்படிங்கிறது 4 hours to 1 day வரைக்கும் ஆகும். போட்டுருக்கேன். இல்ல அப்படின்னா நம்ம ரியல் டைம்ல போய் பார்க்கலாம். ரியல் டைம் போயிட்டு இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். இந்த இடத்துல பேஜ் டைட்டில் அந்த தேங்க்யூ வரணும். ஈவெண்ட்ஸ் இப்போ 2 இருக்கு. ஒன்று நான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஆனா அப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணல, ஏன்னா அந்த பேஜ் எடுக்கிறதுக்கா போதும். இப்போ இது கான்ஃபிகர் இருக்கு. ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் தேங்க்யூங்கிறது அப்டேட் ஆயிருக்கு. இது நம்ம இன்னும் ஃபுல்லா நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதுல போய் பார்த்தோம்னா மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். மேபி பார்ப்போம் ஏதாவது அப்டேட் ஆயிருக்கு. அப்போ அவன் சொல்றது 4 to 24 hours சொல்லுவோம். மேபி டுடேஸ் டேட் போட்டு அப்டேட் ஆகல. ஆனா ரியல் டைமா பாத்தீங்கன்னா ஒன்று அப்டேட் ஆயிருச்சு. ஒரு 4 hours மேக்ஸிமம் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இப்போ இதை நம்ம போட்டுட்டோம்னா தான் இதோட அட்வான்டேஜ் என்ன? இது போடாமே இருந்தாலும் நம்மளுக்கு மெயில் வந்துடுறது இல்லை, லீடு தெரிஞ்சிடறது இல்லை. பட் இங்க நீங்க அப்டேட் பண்ணாட்டி இப்போ தெரியும் லீடு. இந்த லீடு வந்து என்னென்ன செகண்டரி சோர்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க, எந்த சிட்டில இருந்து வந்தாங்க, நம்ம ஏதாவது பெய்டு கேம்பெயின் பண்ணி என்ன, இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்காக தான் அந்த லீடு போடும். நாளைக்கு வந்து இந்த லீடு டேட்டாவில் கேப்சர் ஆகுது இல்லை, இந்த என்கொயரி வந்து இந்த லீடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஆடு ரன் பண்றப்ப இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த இதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆடு ரன் பண்றப்ப இந்த டேட்டாவை யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த டேட்டால வந்த சில பர்சன்ஸ் மாதிரியே அது வந்து ஆடியன்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஆடு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பெய்டு ஆடு கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், போய் செலக்ட் பண்ணுவோம் ஏஜ், இந்த ஏஜ், லொகேஷன், அப்புறம் டீட்டெயில் டார்கெட்டிங் எதாவது இருந்தால் சரி, அது எல்லாமே புது ஆடியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணலாம். எனக்கு ஏற்கனவே வெப்சைட் வந்தவங்க மாதிரி அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்ல போய் ரீடார்கெட்டிங், கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்க பண்றப்ப வெப்சைட் விசிட்டர்ஸ் யாரெல்லாம் இந்த பேஜ் வந்திருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்க டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் மெட்டா ஆட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல வரும்? யாருக்காச்சும் தினேஷ் ஞாபகம் இருக்கு? அஷிபா எந்த இடத்துல வரும்? இந்த வெப்சைட் விசிட்டர்ஸை கண்டுபிடிச்சு எடுக்கணும். நியூ ஆடியன்ஸ். நான் சொல்றது நார்மலா நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்றப்ப இது போக மாட்டீங்க. நான் சொல்றது வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் செலக்ட் பண்றது, ரீடார்கெட்டிங். யாருக்கு ஞாபகம் இல்லை? தினேஷ் மட்டும் தான் இருக்கு. தினேஷ் எங்க வருது? ரீடார்கெட்டிங். ரீடார்கெட்டிங்ல இப்ப எனக்கு பைத்தான் பேஜ் வந்தவங்க இல்ல தேங்க்யூ பேஜ் வந்தவங்க மட்டும் நான் எடுக்கணும். செட்ல அதுக்குள்ள எனக்கு பிராட் வியூ சொல்லிட்டீங்க. சரி நான் காமிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிரியேட் நம்ம மெட்டால போய் மறுபடியும் ஆடுக்குள்ள போறேன். ஏன்னா அதோட ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ். கிரியேட்
let's say lead. Events also create one. எனக்கு இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் லீடு போட்டிருக்காங்கல்ல, நான் எதுக்கு அதை கீ ஈவெண்ட்டை கிரியேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஒன்று வந்து அந்த லீடு போட்டவங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அந்த மாதிரி விஷயமெல்லாம் அனலிட்டிக்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் வந்து ஆட் ஆப்டிமைசேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நியூ மெட்டா ஆட் நான் கிரியேட் பண்றேன், ஆட் செட் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டு வருவோம். என்ன ஆடியன்ஸ் நம்ம செலக்ட் பண்றோம், லொகேஷன் இந்தியா, இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்றோம். இப்போ இது வந்து நியூவான கிரியேட் பண்றப்ப வாட் எவர் த ஆப்ஷன் இஸ் கமிங், ஐ அம் ஜஸ்ட் செலக்டிங் தோஸ் ஆப்ஷன்ஸ். இப்போ எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஆடியன்ஸ் வேண்டாம், வேற ஒரு ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னா சஜஷன் கீழே வந்தீங்கன்னா கிரியேட் நியூ கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்க போனீங்கன்னா யுவர் சோர்சஸ் வெப்சைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெப்சைட்டுக்கும் ஆடுக்கும் ஒரு லிங்க் ஏற்படுது. எப்படி லிங்க் ஏற்படுது? இப்போ வெப்சைட்ல இருக்கிறது எப்படி ஃபேஸ்புக்கு தெரியும்? இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான், நீங்க அட்வான்ஸா பழக கூட வேண்டியது இல்லை. ஃபேஸ்புக்குக்கும் வெப்சைட்டுக்கும் எப்படி லிங்க் ஏற்படுத்துறோம் நம்ம? கரெக்ட், பீஸ் ஆஃப் கோட். அதே எக்ஸாக்ட். ஆனா என்ன பேர் என்ன? மேல டெய்லி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், டெய்லியும் ஒரு 5 கொஸ்டின் எடுத்து படிங்க. சாட்ஜிபிட்ல போடும். ஒன்றும் இதெல்லாம் பெரிய சிரமமே இல்லை. ஆட் சம்பந்தமா கிவ் மீ டாப் 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அப்படியே பஸ்ல போய் நீங்க போறப்ப வர்றப்ப வீட்டில் இருக்கிறப்ப அப்படியே படிங்க. பிக்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிக்சல்னா பீஸ் ஆஃப் கோட் இன்ஸ்டால்ட் இன் அவர் வெப்சைட். அது பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்ல வந்து யார் யார் வர்றாங்க போறாங்க டேட்டா எடுத்து ஃபேஸ்புக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போதான் எனக்கு கிடைக்கல, வெப்சைட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே இருக்காது, எப்படி டேட்டா எடுக்க முடியும்? அனலிட்டிக்ஸ் அது வேற, அது வந்து கூகுளோட கோட் நம்ம போட்டுக்கிறது. இப்போ வெப்சைட் ஃபேஸ்புக்கு தான் சொல்றேன். வெப்சைட் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா நெக்ஸ்ட் இது வேற ஆட் அக்கௌண்ட்ல இருக்கிறனால அப்படி வருது. பிக்சல் இல்லை, அதனால கிரியேட் பண்ண சொல்லுது பாருங்க. ஆன் த ஃபிளைல கிரியேட் பண்ற பிக்சல் இதெல்லாம். ஞாபகம் மறுபடியும் ஒரு தடவை காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு எந்த யூஆர்ல இருந்து வந்தாங்க இதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணலாம். சஜஷன்ல வந்து கிரியேட் நியூ கஸ்டம் ஆடியன்ஸ் வெப்சைட். நான் பிக்சல் போட்டேன்னா அந்த இது கேட்காது. பேர் மாற்றி சரி.
முதல்ல இந்த ஜாப் அப்ளை பண்ணாங்கன்னா ஜென்ரலா இந்த ஜேடி எடுத்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்குவேன். நான் இந்த கம்பெனி இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த இன்டர்வியூக்கு அப்படிங்கிறத கேளுங்க சொல்றேன். இல்லை எல்லாத்துக்குமே ஒரு காமனா நாளைக்கு வேணா நான் இன்டர்வியூ கிளாஸ் மாதிரி சொல்லிடுறேன். ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஆல்ரெடி பிக்சல் இருக்குங்காட்டி பிக்சல் வந்துருச்சு. ஈவெண்ட்ஸ் வந்து ஆல் வெப்சைட் விசிட்டர்ஸ் நீங்க கொடுக்குறது இல்ல பர்டிகுலர் பேஜுக்கு வந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இ காமர்ஸ் எல்லாம் இல்லாதனால பர்டிகுலர் பேஜுக்கு வந்தவங்க எனக்கு எல்லாருமே எனக்கு வேண்டாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்தவங்க மட்டும் நான் ரீடார்கெட் பண்ணணும் அப்படின்னு என்னன்னா பேஜ் வியூ அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல இப்ப கிரியேட் நியூ ஆடியன்ஸ் அப்படின்னா அது பீப்புள் ஹூ விசிட்டட் எனக்கு பேஜ்னா எல்லா பேஜையும் அதை எடுத்துக்கும். அப்படி போடல பீப்புள் ஹூ விசிட்டட் ஸ்பெசிபிக் வெப் பேஜஸ். இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல அந்த டேட்டா அனலிட்டிக்ஸோட தேங்க்யூ பேஜ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இங்க கொடுத்தேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒரு ஆடியன்ஸை நான் கிரியேட் பண்றேன். இது யாருன்னா யாரெல்லாம் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்தாங்களோ அந்த தேங்க்யூ பேஜ் வரைக்கும் வந்திருக்காங்களோ அந்த ஆடியன்ஸை நான் எடுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நான் இந்த யூஆர்எல் கொடுத்தேன்னா என்ன ஆகுது அப்படின்னா யார் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வந்தாங்களோ அவங்கள போய் டார்கெட் பண்ணணும். அப்பனா இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை பண்ணணும்னா நம்மளுக்கு வேண்டியதில்லை. ஏன் வேண்டியதில்லை? இவங்களை நம்ம ரீடார்கெட்டிங் பண்ண வேண்டியதில்லை. தேங்க்யூ பேஜ்ல வந்தவங்க ஏன் பண்ண வேண்டியது? ஆல்ரெடி லீடா ஆயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் லுக் லைக் ஆடியன்ஸ் இருக்கு. இது அப்படியே இந்த ஸ்டெப் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து ஏன்னா இவங்க நமக்கு தேவையில்லை, ரீடார்கெட்டிங் பண்ணி என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி தேவை போட்ட லீட். இந்த லீடு போட்டவங்க மாதிரியே உள்ள வேற சில ஆளுங்க. அப்ப இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் நான் டேட்டா கிரியேட் பண்ணிட்டேன்னா அடுத்து வந்து லுக் லைக் ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டெப் அதுவே கேட்கும். இந்த லுக் லைக் ஆடியன்ஸஸ் தான் எனக்கு தேங்க்யூ பேஜ் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள மாதிரியே இந்தியால வேற யார், ஏன்னா ஃபேஸ்புக் எல்லா கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும், அவங்கள மாதிரி பர்சன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இந்த 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 ஈவெண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் தேங்க்யூ பேஜ் நான் போடல டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு, எனக்கு வந்தா மெயில் மட்டும் வந்துட்டு போகுது அப்படின்னா இங்க எப்படி நம்ம ட்ராக் பண்ண முடியும்? ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதை ட்ராக் பண்றதுக்காக சில ஈவெண்ட்ஸ் கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம். இதே தான் கூகுள் ஆடுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒண்ணு வந்து செப்பரேட்டா லுக் லைக் ஆடியன்ஸ் போய்க்கலாம், நீங்க கஸ்டம் ஆடியன்ஸே போக வேண்டியதில்லை. ஜென்ரலா வந்து லுக் லைக் ஆடியன்ஸ்ல போயிட்டு அதுல இதே மாதிரி தான் சோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ண சொல்லுங்க. இருக்கும், இங்க எப்பவுமே இருக்கும். ஆனா நீங்க என்னன்னா இருக்கும் சோர்ஸ் வேணும் லுக் லைக். அது வந்து கஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு கஸ்டம் அதை மட்டும் நீங்க வச்சுக்கிற போதில்ல அவங்கள மாதிரியே உள்ள ஆப்ஷன் லுக் லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அது வேண்டாட்டி நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம், வேற அவங்கள மட்டும் வச்சுக்கலாம். இப்போ வெறும் லுக் லைக் ஆடியன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா யாரை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஆப் அண்ட் பிக்சல் வெப்சைட்டோட இதுல இருந்து நான் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறேன். இந்த இடத்துல கஸ்டம் ஆடியன்ஸ் லுக் லைக் வந்தாலும் அந்த கஸ்டம் ஆடியன்ஸ்ல யாரு இந்த வெப்சைட் வந்தவங்களா இருக்கு. நீங்க கஸ்டம் போயிட்டு லுக் லைக் வரலாம், இல்ல லுக் லைக்ல வந்துட்டும் எகைன் யூ நீட் டு see லுக் லைக்ங்கிறது என்ன, யாரோ ஒரு இருக்கிறாங்க அவங்கள மாதிரி உள்ள ஆளு. அதனால நான் என்ன பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டு கிரியேட் லுக் லைக் ஆடியன்ஸ் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லுக் லைக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் யார் மாதிரி உள்ள ஆளுங்கிறது உள்ள போய் செலக்ட் பண்றேன். அப்படி இல்லாட்டி இன்னொரு வே அப்படின்னா எனக்கு இவங்கள மாதிரி உள்ள ஆளுகளுக்கு நான் டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நீங்க நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, தேங்க்யூ பேஜுக்கு பதிலா நீங்க கஸ்டம் ஆடியன்ஸ்ல போயிட்டு யாரெல்லாம் டேட்டா அனலிட்டிக்ஸ் பேஜ் வந்தாங்களோ அவ்வளவுதான், லீடு போடணும்னு அவசியம் இல்லை.
இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் பேஜ் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? மந்த்லி வந்து ஒரு 1800 பேர் வர்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு 500 பேர் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 500 பேருக்கு ரீடார்கெட்டிங் பண்ணலாம். ஒன்லி ஜஸ்ட் வித் கஸ்டம் ஆடியன்ஸ். நீங்க லுக்லைக்கே போவேன், யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அது. ஆனா நீங்க கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்க எப்ப ரீடார்கெட்டிங் இந்த மாதிரி ஆல்ரெடி வந்தவங்களை எல்லாம் நீ ரீடார்கெட் பண்றீங்களோ, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 வேல்யூ இருந்ததுன்னா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10,000 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா 500 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணி ஆட் ரன் பண்றப்ப அந்த 500 பேர் எப்பப்போலாம் லாகின் பண்றாங்க ஃபேஸ்புக் வெயிட் பண்றோம். ஏன்னா வந்தாதானே அந்த 500 பேருக்கு போய் ஆட் காமிக்க முடியும். 500 பேர் ஒரு 10 நாள் வரலின்னு வச்சுக்கோ, ஒரு வேலை அசியூம் பண்ணி 10 நாள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ஒரு 10,000 பேர்னா தான் கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க ஆன்லைன்ல வந்துட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நீ ரீடார்கெட் பண்ணுங்க. அதனாலதான் நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் போயிட்டு இந்த மாதிரிலாம் வர்றோம் பாத்தீங்களா, திருப்பி அதே மாதிரி ஆடு வருது நம்மளுக்கு. அது எதனாலன்னா இந்த மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த சோர்சஸ் வெப்சைட் வர்றதுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதர் சோர்சஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு அதர் சோர்சஸ் எப்படி எடுக்குது அப்படின்னா, நீங்க போய் ஏதாவது லைக் கமெண்ட் ஷேர்லாம் நீங்க பண்ணிட்டு வர்றீங்களா, வீடியோ ஃபுல்லா பாப்பீங்க. அப்படியே ஃபேஸ்புக் என்ன புரிஞ்சுக்குது, ஓ இவங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறாங்க, அப்ப இது மாதிரி வர வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அப்பதான் லுக் லைக் அப்படிதான் எடுக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தவங்க யாரோ அவங்கள மாதிரியே உள்ள அடுத்த ஆளு, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்த ஆளு, அடுத்து அது மாதிரி உள்ள அடுத்த ஆளு. அதனால நிறைய சோர்சஸ் இருக்கு, வெப்சைட் வந்தவங்க மட்டும் கிடையாது. நீங்க ஆட் ரன் பண்ணீங்கன்னா இந்த லீட் ஃபார்ம் இது வந்து 2 இதா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து நம்மளோடது, மெட்டாக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. யுவர் சோர்சஸ் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல வந்து மெட்டாக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம தான் ஜென்ரேட் பண்ணி கொண்டு வரோம். கஸ்டமர் லிஸ்ட் நான் எடுத்து ஒரு பர்சன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன், இவங்கெல்லாம் தான் ஆடியன்ஸ், என்னோட ஆடியன்ஸ் இவங்கள மாதிரியே ஒரு ரெண்டு இது. ஒன்னா இவங்க தான் ஆடியன்ஸ்னா ஒரு 10,000 நம்பர் இருந்தாங்கன்னா இவங்களே ரீடார்கெட்டிங் பண்ணலாம். இல்ல எனக்கு கம்மியான நம்பர்ஸ் இருக்காங்க, இவங்களை மாதிரி உள்ள அடுத்த ஆளு. மெட்டா சோர்சஸ் அப்படின்னா மெட்டாக்குள்ள நடந்தது. நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க, அதை யாரெல்லாம் லைக் பண்ணாங்களோ அவங்களுக்கு, யாரெல்லாம் நீங்க ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, யாரெல்லாம் வீடியோ பார்த்தாங்களோ அவங்களுக்கு. ஸோ 2 சோர்சஸ்ல யூ கேன் கிரியேட் கஸ்டம் ஆடியன்ஸ் அண்ட் லுக் லைக் ஆடியன்ஸ். இட்ஸ் ஒன்லி ஃபார் இன்டர்வியூல கேட்பாங்க, எனக்கு அட்வான்ஸ்டா நம்ம யூஸ் பண்றதுனால. பட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க கஸ்டம் அண்ட் லுக் லைக் ஆடியன்ஸ். ஸோ இது எதுவுமே கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும்னா உங்க வெப்சைட்டுக்கும் இதுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும், ஒரு டைப் ஆஃப் கஸ்டம் ஆடியன்ஸ். இல்லாட்டி அப்படி ஒருவேளை இல்லை சார் எனக்கு வெப்சைட்டோட இன்ட்ராக்ஷன் இல்லை, ஆனா எனக்கு வந்து 100 பேர் இப்போ நீங்க இங்க சேர்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 பேர் இந்த கோர்ஸ் சேர்ந்திருக்கீங்க. 50 பேருமே என்ன சொல்றீங்கன்னா, சார் நான் வெப்சைட்லாம் உங்களோட வெப்சைட்லாம் போகவே இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு சொல்லி வந்தாங்க, இல்லை இன்னொருத்தர் சொல்லி வந்தாங்க, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்ப யூ ஆர் மை ரியல் ஆடியன்ஸ். அப்ப எனக்கு சோர்ஸ் வந்து இப்ப நான் போய் கிரியேட் பண்றேன், யார் மாதிரி தினேஷ் மாதிரி உள்ள ஆளுங்க அப்படின்னு நான் கிரியேட் பண்ணணும்னா தினேஷ் வெப்சைட்டுக்கே வரல, அப்புறம் எப்படி போய் நான் வெப்சைட்ல இருந்து வந்தவங்களை எடுக்கிறது? அதுக்குதான் இன்னொரு ஆப்ஷன் நீங்க கொடுக்குறாங்க, கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க, ஆர் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டை அப்லோட் பண்ண சொல்லும். இந்த டெம்ப்ளேட் மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா தினேஷோட நேம், தினேஷோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எடுத்து இந்த மாதிரி 50 பேருக்கு எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். அப்போ ஃபேஸ்புக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 50 பேர்த்தோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கிடைக்கும். அது வந்து நீங்க ஃபேஸ்புக்ல இதே ஐடி எல்லாம் வச்சு நீங்க லாகின் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டுபிடிச்சிடும். அப்போ இந்த 50 பேர் மாதிரி உள்ள வேற சில ஆளுகள். அப்ப நீங்க பிக்சல் எல்லாம் இந்த இடத்துல வேலையே இல்லை. புரிஞ்சுங்களா டிஃபரெண்ட்? ஸோ ஃபேஸ்புக் என்ன சொல்றாங்கன்னா நீங்க மெட்டாவோட இன்டராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஒன்று, இல்ல ஆஃப்லைன்ல நீங்க உங்க ஆஃபீஸ் டைரக்டா வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் உங்களோட ரியல் ஆடியன்ஸ் அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் நீங்க அப்லோட் பண்ணுங்க, நான் கண்டுபிடிக்கிற ஃபேஸ்புக்குள்ள இதே மாதிரி யார் யார் இருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறேன். அதனால சொல்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மெல்லமா நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு உதவி பண்ணோம்னா இப்போதைக்கு கஸ்டம் ஆடியன்ஸ், லுக் லைக் ஆடியன்ஸ் நல்லா இதுல போட்டு சாட் ஜிபிடில போட்டுனா டெஃபினிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கல மறுபடியும் அப்டேட் ஆயிருக்கு. டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஒரு கீ ஈவெண்ட். இதே தான் கூகுள் ஆடும் பண்ணும். கூகுள் ஆடுக்கும் அனலிட்டிக்ஸ்க்கும் நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்துருவோம், ஏன்னா 2 சேம் ப்ராடக்ட் இல்லை. அதனால நம்ம இன்ட்ராக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டாவை அங்கே அனுப்புவோம், யாரெல்லாம் லீட் போட்டுருக்காங்களோ அப்படிங்கிறது அனுப்புவோம். நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க, பார்த்தோம்னா ஒரு லீடிங்கே காமிக்கணும். இதுதான் வந்து கீ.
இதை நீங்க ஃபில்டர் பண்ணி பழகுங்க. இதுல ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அடுத்து இப்ப டிராபிக் அக்வசிஷன் இருக்கு. ஒண்ணு வந்து யூசர் அக்வசிஷன், டிராபிக் அக்வசிஷன். இது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒன்னே ஒன்று யூசர் பேஸ்ல வர்றது யூசர் அக்வசிஷன், செஷன் பேஸ்ல வர்றது டிராபிக் அக்வசிஷன் அப்படிங்கிறது. நம்ம செஷனவே நம்ம பெருசா அதை எடுத்துக்கல, நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். அதனால டிராபிக் அக்வசிஷன்ங்கிறது நமக்கு வேண்டியதில்லை. சேம் இதே மாதிரி தான் வரும். இந்த இடத்துல ஒண்ணு என்னன்னா, அங்க யூசர்னு கொடுத்துருப்பாங்க, இங்க செஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து செஷன்ஸ் வேண்டியதில்லை, யூசர் மட்டும்தான் வேணும் நம்மளுக்கு. அக்டோபர் 1ல இருந்து செஷன்ங்கிறது என்னது யார் சொல்ல முடியும்? அது வந்து ஜெனரல். பட் நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல அட்டன் பண்ணலாம். அதனால வேற யார் அட்டன் பண்ணீங்க செஷன்? நீங்க அட்டன் பண்ணலாம் செஷன். எல்லாரும் அட்டன் பண்ணலன்னு சொல்றீங்க. செஷன் அப்படிங்கிறது சரி, அட்டன் பண்ணாம மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. கூகுள் எப்படி ட்ராக் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா என்னைய ஒரு யூசரா கன்சிடர் பண்ணிடுறாங்க. எப்படி யூசரா கன்சிடர் பண்ணா, இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து நான் வர்றேன், இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி நான் வர்றேன் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறான். நானே வந்து 2-3 தடவை வரேன் இன்னைக்கே அப்படின்னா, இந்த பையன் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கான். அதான் 4 பேர் இந்த வெப்சைட் வந்தா கணக்கு இல்லை, ஒருத்தங்களே தான் 4 தடவை வர்றாங்க. அப்ப என்னை வந்து என்னன்னா ஒரு யூசர் அப்படிங்கறதுல ஒண்ணு வச்சுக்கிறாங்க, ரிப்பீட்டட் யூசரா என்னை கணக்கு வச்சுக்கிறாங்க. அது அவங்க ட்ராக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு காமிக்கிறப்ப ஒரு யூனிக் யூசர் தான். இந்த மந்த் வந்தவங்க 100 பேர் அப்படின்னா 100 பேர்ல ஒருத்தங்க. இதுல வந்து ஒரு 10 பேர் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு போறாங்க அப்படின்னா 110 பேர், 120 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு காலையில ஓபன் பண்ணி விட்டுட்டு நான் சாயங்காலம் வரைக்கும் இருந்த ஓபன்லயே வச்சிருந்தாலும் ஒரு யூசர். அப்ப நான் ஓபன் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் வந்து எந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணல. நான் ஓபன் பண்ணி கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றேன், வெப்சைட்ல ஸ்க்ரால் பண்றேன், என்கொயரி ஃபார்ம் போடுறேன், எல்லாம் பண்றேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டி இருந்தது, அந்த வெப்சைட்ல வந்து எந்த ஆக்டிவிட்டி இல்லாம 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டியா இருந்ததுன்னா ஒண்ணுதான் 2 செஷன்ஸ் அதை கன்சிடர் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு வெப்சைட் நீங்க ஓபன் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் டெக்னாலஜி, நான் வந்து என்ன பண்றேன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹோம் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்றேன், ஸ்க்ராலிங் இதெல்லாம் பண்றேன். இப்போ டைம் எவ்வளோ? லெட்ஸ் சே 1:20, டைம் வந்து 1:20. இந்த 1:20 அப்படியே மவுஸ் நான் கையில் எடுத்துறேன். 1:50 வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டி பண்ணல, நான் லஞ்சுக்கு போயிட்டேன். வந்து ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மறுபடியும் ஸ்க்ரால் பண்றதோ ஏதாவது பண்றேன் அப்படின்னா செஷன் 2 ஸ்டார்ட்ஸ். இது வந்து கூகுள் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து இதை கொண்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த அளவுக்கு யூசர் தான் நம்மளுக்கு மெயின், எத்தனை யூசர் வந்தாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப அக்யூரேட்ஸா கேட்கறப்ப ஒரு செஷன்ல என்ன நடக்குது, இன்னொரு செஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு செஷன் ஒருத்தர் வந்து 4 மணி நேரம் இருந்தாங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் அப்படிங்கிறது உண்மையாவே ஒர்க் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் செஷனா பிரிச்சுக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு செஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பிரிச்சுக்கிறாங்க. அதனால நம்ம கால்குலேஷனுக்கு எதுவும் பண்ண மாட்டோம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல வாட் இஸ் அ செஷன் இன் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா 30 மினிட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, அந்த டைம் தான் செஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு வேணா அது இதுல போடுறது. A session is the total time a user spends on your website in one visit. It starts when a person lands on your website and events they leave or stay inactive. Imagine a student searches digital marketing course in Python and clicks your website. Open your home page.
கிளிக் பண்ணிட்டாங்கன்னா ஹோம் பேஜ் வர்றாங்க. செஷன் ஸ்டார்ட்ஸ். They go to your course page. They check fees. They fill the activity. They close the browser. நீங்க ஆக்டிவாவே இருந்தீங்கன்னா செஷன் முடிஞ்சிடும். ஈவன் தோ தே விசிட் 4 pages, it is counted as ஒரு செஷன். ஒரு செஷன்ல வர்றாங்க 4 பேஜ் விசிட் பண்ணிட்டு வராங்க. When does session end? A session ends if the user is inactive for 30 minutes. உள்ள வந்துட்டாங்க 30 நிமிஷம் இன்ஆக்டிவா இருந்தாங்கன்னா அந்த செஷன் வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிறது. அப்ப எண்ட் ஆயிட்டாலும் அடுத்த செஷன் ஓபன் ஆயிடும். They close the browser or a new day starts. 3 டேக் ஓவர் சொல்லலாம் 30 minutes. அப்போ வந்து 30 minutes inactive ஆன செஷன் வந்தாரு 1 hour ஆக்டிவாக இருந்தா ஒரே செஷன். அது செஷன் 1ல 1 hour நீங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு செஷன். இன்ஆக்டிவிட்டியா இருக்கிறப்ப தான் இந்த செஷன் முடிஞ்சு அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. இல்ல ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணா மிட் நைட்ல மாறுது. நீங்க நைட் வந்து ஒரு 11:50க்கு ஸ்டார்ட் பண்றீங்க. 12ங்கிறப்ப அந்த செஷன் முடிஞ்சிருது அப்படிங்கிறாங்க. நைட் டைம் அந்த டே முடியறப்ப அது எத்தனை நேரம் இருந்தாலும் செஷன் அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகுது. So where is session used in analytics? Traffic. How many times per people visit your website? ஏன்னா இப்போ ஒரு தடவை தான் நான் விசிட் பண்றேன், ஆனா செஷன் மட்டும் எனக்கு 4 அப்படிங்கறது இது. ஆனா எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். Which page get more visits in the session? Engagement. Longer sessions equal to users more interested. To measure how many sessions came from meta. Simple formula: 100 users visited your site 200 times. You have 200 sessions, not 100. திருப்பி வர்றாங்கனாலே அது செஷனா எடுத்துக்குது. How it is useful for user equal to a person, session equal to a visit. Is a student name Rahul visits your website, see home page, check full stack is one session. Next day checks Python course 2 sessions. Visit 3 after 30 minutes gap, fills in one third session. But Rahul equal to 1 user. Why this matter? If sessions are greater than users, same people are coming multiple times, higher interest. If users are high but sessions are low, people are not returning, lower engagement. So அவங்க சொல்றதுல ஒரே யூஸ் என்ன, செஷன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா யூசர் திருப்பி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த எனக்கு ஸ்டில் அது ஒரு பெரிய ஒரு யூஸ் மாதிரி தெரியல. ஏன்னா 30 minutes இன்ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அடுத்த செஷன் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நான் அதனால சொல்றேன், நம்மளோட கம்பெனிக்கு எங்க யூஸ் ஆகுதுன்னு அது பெருசா தெரியல. யூசர் வந்து எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வச்சுக்கோம். நீங்க சொன்னா 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, 20 minutes ஸ்பெண்ட் பண்றாங்களா, செஷனை விட்டுருங்க. ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் ஆன் அவர் வெப்சைட், அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஷாப்பிங் பண்றது நீங்க வாங்குறப்ப நான் போய் செக் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் நான் அதே ஷோ வேற மறுபடியும் அப்படின்னா ஒரு யூசர் செகண்ட் செஷன் மாதிரி வரும். அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதான் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல திருப்பி வர்றாங்க அப்படிங்கிறது யூஸ் ஆகுங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு திருப்பி யாரும் வரமாட்டாங்க. ஆப்பிள் பொறுத்தளவுக்கு கோர்ஸ்க்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது தான் வரும். இ புக்ல இல்ல இ காமர்ஸ் அந்த மாதிரி வரும். எனக்கு நம்மளோட நானும் ரிலேட் பண்ணி பார்க்குறேன், அது பெரிய யூஸ் கிடையாது. நம்மளுக்கு வர யூசர் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆவரேஜ் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம 4 செஷன் வர்றதுனால அவங்க வந்து உண்மையாவே திருப்பி வர்றாங்களா, இல்ல அவங்க ஓபன் பண்ணி விட்டு அப்படியே போயிடுறாங்களா. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 30 minutes இன்ஆக்டிவிட்டினா அடுத்த செஷன் அப்படியே ஒரு 2 செஷன் ஆயிரும். பார்க்கலாம். இப்ப இதுதான் வந்து டிராபிக். ஸோ செஷன் பேஸ் பண்ணி சொல்றாங்க. செஷன் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2738. நம்ம யூசர் பாத்தீங்கன்னா 1800. செஷன்ஸ்ங்கிறப்ப ஆப்வியஸா அதிகமா தான் வருது. அது உண்மையான இன்ட்ரெஸ்ட்ல வருதா அப்படிங்கிறது நம்ம டெப்த்ல போய் பார்ப்போம். ஸோ அதுதான் டிராபிக்கு யூசருக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இங்க யூசர் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செஷன் பதில யூசர் பேஸ் பண்ணி வரும். டோட்டல் யூசர்ஸ், நியூ யூசர்ஸ் இப்படி வரும். டிராபிக்ல போனா செஷன் பேஸ் பண்ணி வரும். நம்மளுக்கு யூசர் தான் முக்கியம். மீதி எல்லாமே அதே மாதிரி இருக்கும்.
செஷனை பேஸ் பண்ணி இங்க வர்ற சில இதெல்லாம் வரும். எந்த செஷன்ல எவ்வளவு கீவர்ட்ஸ் வந்திருக்கு, கீவர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பெரிய இதெல்லாம். அடுத்து வந்து என்னன்னா, நார்மலா இவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா அக்விசிஷன், என்கேஜ்மெண்ட், மானிட்டைசேஷன் வந்திருக்காங்க. பட் முதல்ல வந்து ஏபிசின்னு இருந்தது, அக்விசிஷன், பிஹேவியர், கன்வர்ஷன் வச்சிருந்தாங்க பழைய கூகுள் அனலிட்டிக்ஸ்ல. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட், இப்போ அக்விசிஷன்ல என்ன பார்த்தோம்னா எந்த சோர்ஸ் மூலமா உள்ள வந்தாங்க நம்ம வெப்சைட்டுக்கு, டைரக்டாவா, ரெஃபரலா, ஆர்கானிக்கா, சோசியலா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு பார்க்க சொன்னா பாருங்க மறுபடியும். இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பர் ஆக்டிவ் யூசர் நம்மளுக்கு முக்கியம். 1 minute 15 seconds. ஸோ 1800 மெம்பர்ஸ் நம்ம வந்திருக்காங்க வெப்சைட்டுக்கு, ஆவரேஜா 1 minute 15 seconds தான் இருக்கு. அப்படின்னா என்ன, 5 minutes பார்த்துருப்பாங்க, ஒருத்தங்க 2 செகண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தங்க 10 minutes பார்த்தவங்களும் இருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 minute 15 seconds. இது எப்படி கம்மியா எடுத்துக்கலாமா, அதிகமா, இல்லை எப்படி? அதிகமா எடுத்துக்கலாமா இல்ல எப்படி எடுத்துக்கலாம்? கம்மியா. எவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா அசியூம் பண்ணுங்க. ஐ நோ லைக் இட்ஸ் ஒன்லி இமேஜினேஷன் நம்பர் தான், எக்ஸாக்ட்டா கேட்குறேன். 5 minutes இருந்தா நல்லா இருக்கும். ஏன் எதை வச்சு சொல்றீங்க? ஒரு வெப்சைட்டை ஒரு பேஜ் செக் பண்றது 30 செகண்ட்ஸா 1 minute ஆகுதுன்னா 5 பேஜ் செக் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி. நம்ம அமேசான் போனாங்கன்னா நம்மளே வந்து 1 நிமிஷத்துல வர்றோமா? வரமாட்டோம். அமேசான்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க் ஃபார் ஆவரேஜ் டைம் பர் யூசர் ஃபார் ஆப்பிள் டெக்னாலஜி? 3 minutes அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். Average according to database, average session duration for the education is Apple Technology 3 minutes 20 seconds. So 3 minutes அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 மினிட்ஸ்க்கு வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ ஒரு யூசருக்கு உள்ள வந்தா என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவங்களை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது. எனி ஸ்ட்ராட்டஜிஸ் யூசரை அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நம்ம பண்றோம். ஆனா அவங்க அதிக மீறி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்தாங்கன்னா இந்த போட்டோஸ் பாக்குறது, வீடியோ பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதிக நேரம் ஸ்பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இல்ல இதுவே என்னமோ நீங்க போட்டு போங்க, எல்லாம் மார்க்கெட்டிங் ஒன்று போடுவீங்க அப்படின்னு போயிட்டாங்கன்னா இங்கே ஆவரேஜ் டைம் நம்மளுக்கு குறைஞ்சு. இதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண அதிகமாக வைக்கிறது. ஏன்னா அதிகமாக இருந்தாலும் போட்டோஸ் பார்த்தா என்ன, இந்த இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி படிக்கிறாங்க ஒன்று ஒரு அவங்க மைண்ட் கன்ஃபியூஷன். இது மாதிரி தான் நீங்க ஒரு வெப்சைட் எல்லாம் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வர்றப்ப எப்படி வந்து ஆவரேஜ் டைம் அதிகமாக பண்றதுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வரணும், அவங்களை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். ஸோ யூ பிளான் ஃபார் தட் ஒன். ஸோ இவங்க எல்லாமே இந்த பேஜ் வர்றதில்லை, நம்மளுக்கு வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் டைரக்டா வருவாங்க. அப்போ இந்த பேஜ்ல நான் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போடுறது, இது போட்டா மட்டும் அவங்க வந்துருவாங்களா இல்ல அவங்களே சேர்ந்து நான் இது பண்ணும். 2 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா 2 டைப்ல நிறைய இருக்கு. ஃபேஸ்புக் ஒரு விதமான வெப்சைட்டு, கூகுள் நியூஸ் ஒரு விதமான வெப்சைட். இப்போ நான் கூகுள் நியூஸ்ல போறேன். கொடுக்குற நியூஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். இது ஒரு. ஆனா ஃபேஸ்புக்ல போனோம் அப்படின்னா நான் வந்து அதுல இன்ட்ராக்ட் பண்ணலாம், நான் ஒரு போஸ்ட் போடலாம், நான் யாருக்காச்சும் போய் கமெண்ட் பண்ணலாம், டைனமிக்கா நான் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட. ஸோ எதுல யூசர் அதிகமாக பிடிச்சி வருவாங்கன்னா ஃபேஸ்புக் மாதிரி இதுக்கு வருவாங்க. ஏன்னா தேர் இன்வால்மெண்ட் இஸ் மோர். நீங்க என்னைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க யூஸ் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணுங்க, யூ கிவ் ஒன்லி த பிளாட்ஃபார்ம். ஃபேஸ்புக் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அவன் அப்படியே கொடுத்துட்டான் மக்களுக்கு. மக்கள் தான் அது போய் போஸ்டா போட்டு தள்ளிட்டே இருக்கு. அதுதான் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் மாதிரி யூசர் ஜென்ரேட்டட் பிளாட்ஃபார்ம். அவங்களே யூஸ் பண்ணா தான் அந்த பிளாட்ஃபார்ம் சக்சஸ் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருந்தா நியூஸ் படிக்கிறோம் வந்து பார்ப்பாங்க, இல்லை ஆனா எல்லாருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எல்லாத்தையும் இன்வால்வ் ஆக வைக்கணும்னா அவங்க இன்வால்வ் ஆகும். அவங்க இன்வால்வ் ஆகி ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா இட் இஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்.
1 minute 15 seconds நீங்க அதிகம் பண்றதுக்கு நீங்களும் திங்க் பண்ணுங்க. வேற என்னென்னலாம் பண்ணலாம். ஜாப் ரிலேட்டடோ இல்ல ரெஸ்யூம் ரிலேட்டடோ ஏதாவது போட்டோம்னா அவங்க இன்டராக்ட் பண்ண வச்சோம்னா அதிகம். நம்மளுக்கு என்ன வெப்சைட்டுக்கு உள்ள வந்தா அதிக நேரம் இருக்கணும், அவ்வளவுதான். வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 6000 வியூஸ்ன்னு காமிக்கிறாங்க. ஸோ யூசர் வந்து 1800, வியூஸ் வந்து 6000. அப்படின்னா ஒவ்வொரு பேஜையும் போயிட்டு வர்றது வியூஸா வச்சிருக்காங்க. அப்ப 2000 யூசர்ஸ் இன்டூ 3 டைம்ஸ் போட்டீங்கன்னா 6000 யூசர்ஸ். அப்ப ஆவரேஜா 3 பேஜஸ் வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வியூங்கிறது ஒரு பேஜோட வியூ. என்னென்ன பேஜஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க? ஹோம் பேஜ் 1400 வியூஸ், ஆல் சாஃப்ட்வேர் கோர்சஸ், இன்டர்ன்ஷிப், ஐடி கார்டு, இதெல்லாம் வந்து அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இதில் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா 284 வியூஸ் வருது. இப்போ நம்ம வந்து ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி புதுசாக ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு நம்ம கொடுக்குறோம். இந்த ஐடி கார்டு கொடுக்கல 284 வியூஸ்னா அத்தனை வியூஸ் வந்து ரியலா நடக்கல. இப்போ 3 பேருக்கு என்னமோ தான் கொடுத்துருக்கு, 3 பேர் 5 பேருக்கு கொடுத்துருக்கு. அப்ப ஏன் அதிகமாகுது இந்த வியூஸ் இவ்வளவு காமிக்குது? டெக்னிக்கலா திங்க் பண்ண வேண்டாம், லாஜிக்கலா திங்க் பண்ணிப்பாங்க. தினேஷ் டெவலப் பண்ணார் இந்த பேஜை, இவ்வளவு வியூஸ் காமிக்குது. ஆனா நம்ம ஆக்சுவல் ஸ்டூடெண்ட் பின்னாடி போய் நம்ம பண்ணது ஒரு 5 பேருக்கு என்னமோ பண்ணோம், 3 பேர் 5 பேர். அப்போ 5 டைம் போயிருப்போம், மேக்ஸிமம் 10 டைம் 15 டைம் போயிருப்போம். இல்ல ஸ்டூடெண்ட். அப்ப சுரேந்தர் பண்ணிருந்தா நான் போய் ஒருத்தருக்கு பண்ணிருந்தேன்னா நான் ஒரு 5 பேருக்கு பண்ணிருக்கோம். அதான் இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்ப சுரேந்தருக்கு தான் பண்ணிருக்கீங்கன்னா பேலன்ஸ் நாங்க எல்லாருக்கும் அது ஓகே. பட் ஆல்ரெடி 284 வந்திருக்குல்ல, இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்க? தினேஷ் கிரியேட் பண்ண புரிஞ்சுக்கோங்க. தினேஷ் கிரியேட் பண்ணாரு அந்த பேஜ், 84 இது காமிக்குது. பட் ஆக்சுவலா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பண்ணது ஒரு 10 பேர் 15 பேஜ் தான் வந்திருக்கும், 15 வியூஸ் தான் வந்திருக்கணும். பட் இவ்வளவு காமிக்குது அப்படின்னா நம்ம வெப்சைட்ல appincoimbatore.com/id கார்டு ஒரு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நம்மளோட வியூஸவே அதை எடுத்து காமிக்குது. இப்போ அவர் நிறைய டெஸ்ட் பண்ணியிருப்பார், கிரியேட் பண்றப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த பேஜ் போய் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். அப்ப அதே வந்து ஒரு வியூஸ் தான் காமிக்கணும். நான் டேட்டா வச்சு நான் சொல்றேன், ஏன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா வருது. அப்ப இந்த இடத்துல நம்மளோட பேஜ் இத்தனை தடவை எடுத்துக்குதுன்னா அப்போ கால்குலேஷன்ல நம்மளுக்கு தப்பாகும். நீங்க டோட்டல் வியூஸ்ல ஆவரேஜ் இதெல்லாம் பார்க்கறது தப்பாகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இதை பிளாக் பண்ணிடணும். இப்ப அட்மின்ல போயிட்டுங்க, பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல, நான் ஆக்சுவலா பண்ண சொல்லியிருந்த ஒரு தடவை. அட்மின்ல போயிட்டு ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். டேட்டா ஃபில்டர்ஸ், okay, let's see. Data filters. இல்ல ஃபில்டர் தான் பண்ணி காமிக்குது, பிளாக் பண்றது எக்ஸ்க்ளூட் தான் போட்டுருக்கு. Create filter. Let's say developer traffic. Filter event data from your development devices. Filter operation include or exclude. Exclude. This filter will be evaluated and matching data will be identified from the dimension the data filtering. Filter step testing. Create. Filter the testing using the parameter this data filter கொஞ்சம் மாத்தி கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்படி முதல்ல வந்து என்னன்னா நம்ம ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டா போதும். ஃபில்டர் ஆகி இந்த ஐபி அட்ரஸ் வச்சு வந்துடும். இப்போ வந்து or internal traffic. Filter event data that you identify as internal traffic. Exclude போட்டுங்க. Traffic type internal போட்டு.
append by IP address, append the parameter value, traffic type into the traffic settled. ஸோ இதை பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஐபிஐ மட்டும் அது கால்குலேஷன்ல இருந்து எடுக்கும். ஸோ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி எத்தனை தடவை நம்ம போனோம்னாலும் அது ஒரு அனலிட்டிக்ஸ்ல அது வராது. ஆனால் அப்படிதான் பண்ணணும். இல்லை நம்ம திருப்பி நம்ம டெய்லியும் போயிட்டு இருப்போம், ஒரு கவுண்ட் ஆயிட்டு இருக்கும். 30 நாளைக்கு 30 விசிட்டர்ஸ் நம்மளோடதே வந்துடும். டெய்லி 24 ஹவர்ஸ்ல யூனிக் விசிட்டர்ஸ் தான் எடுத்துக்கும். ஃபில்டர் பண்ணணும். நான் பார்க்க சொல்றேன், பார்த்துனால எப்படிங்கன்னு சொல்றேன். ஒரு 5 மினிட்ஸ். ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்ப ஆவரேஜ் டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஈவெண்ட்ஸ் அது பை டிஃபால்ட் அது கால்குலேட் பண்ணுது. எத்தனை பேஜ் வியூஸ், யார் ஒரு பேஜ் போனாலும் அது ஒரு பேஜ் வியூங்கிற ஒரு ஈவெண்ட்டு கீழே அது டிஃபால்ட்டா அது கால்குலேட் பண்ணிடுது. யூசர் என்கேஜ்மெண்ட், செஷன் ஸ்டார்ட், இது எல்லாமே அதுவே ஐ மீன் சிஸ்டம் டிஃபால்ட்ல வர்ற ஈவெண்ட்ஸ். எல்லாமே ஸ்க்ரால் பண்றாங்க எத்தனை பேர், எத்தனை டைம் போயிட்டு, ஃபர்ஸ்ட் விசிட், ஃபார்ம் ஸ்டார்ட், இது எல்லாமே வந்து இதுல வந்து நம்ம கஸ்டம் ஈவெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி போடுறோம். அந்த தேங்க்யூ பேஜ் எல்லாமே இதுல வந்துடும். இந்த ஈவெண்ட்ல எது கீ ஈவெண்ட்டுங்கிறத நம்ம அந்த கிரியேட் பண்ற மார்க் பண்றோம். இல்லாட்டி அது ஈவெண்ட்ல வந்துடும். நான் கீ ஈவெண்ட் மார்க்லீனா இதுல மட்டும் இருக்கும். கீ ஈவெண்ட் மார்க்லீனா ஈவெண்ட்லயும் இருக்கும், கீ ஈவெண்ட்லயும் தனியா. இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம் ஈவெண்ட் கவுண்ட் இது எவ்வளவு. பட் இதுல பெரிய இது இல்லை. பேஜஸ் அண்ட் ஸ்கிரீன்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு. ஏன்னா நம்ம பண்ணது எல்லாமே எந்த பேஜுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறது இங்கதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர், இந்த ஒரு பேஜ் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்ங்கிறது என்னது, appincoimbatore.com/internship. 330 வியூஸ் நடந்திருக்கு, 330 வியூஸ். யூசர் வந்து பாத்தீங்கன்னா 203. நல்லா பாருங்க, யூசர் வந்து 203, 330 வியூஸ் வந்து வந்திருக்கு. இப்ப there is a filter. இதுல போனீங்கன்னா லேண்டிங் பேஜ்னு ஒரு இது இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூசர் அப்ளை வேற காமிச்சது 203 சம்திங் வந்து இப்போ 153, 245 அப்படின்னு அங்க 300 சம்திங் ஏதோ காமிச்சு. என்னன்னா ஒன்னு டைரக்டா இந்த பேஜுக்கு வந்தவங்க இத்தனை பேர், அதுதான் இந்த லேண்டிங் பேஜ்ல காமிக்கிறது. டைரக்டா கூகுள்லயோ இல்லை ஏதோ வாட்ஸ்அப்லயோ லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் வந்ததுதான் லேண்டிங் பேஜ். ஜென்ரலா காமிச்சது வந்து பேஜ் ஈவெண்ட்ஸ்ல காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா நான் பைத்தான் பேஜ் வந்திருப்பேன், அங்க இருந்து இன்டர்ன்ஷிப் பேஜ் போயிருக்கு. அப்ப லேண்டிங் பேஜ்ல வந்தவங்களும் அது இன்டர்ன்ஷிப் பேஜ் வந்த மாதிரி கணக்கு எடுத்துக்குது. 100 பேர் வந்திருக்காங்கன்னா 100 பேர் வச்சுக்குது. பைத்தான் பேஜ், ஜாவா பேஜ் போயிட்டு இன்டர்ன்ஷிப் வந்தாங்கன்னா அடிஷனலா 2 வியூஸ் வந்திருக்குன்னு எடுத்துக்கு. ஸோ ஜென்ரலா நீங்க பாக்குறப்ப இந்த ஈவெண்ட்ஸ்ல வியூஸ் அதிகமா இருக்கும். இப்போ இன்டர்ன்ஷிப் பேஜ் பாருங்க, பேஜஸ் இங்க 330 காமிச்சது, அங்க 200 சம்திங் ஆச்சு. லேண்டிங் பேஜ் வந்தா கம்மி, வேற பேஜ் போயிட்டு வந்தவனால அதையும் சேர்த்து எடுக்கும். நம்ம ஓவராலா வெப்சைட்டுக்குள்ள 6000 வியூஸ் ஏதோ இருந்தது, அதுல 330 வியூஸ் வந்து இந்த பேஜுக்கு வந்திருக்காங்க. இல்ல வேற பேஜ் போயிட்டு வந்தோம், எல்லாம் கணக்காயி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கீ ஈவெண்ட்ஸ் இங்க வரல. வந்து
டோட்டலா இன்டர்ன்ஷிப் பேஜ்ல என்கொயரி ஃபார்ம் போட்டவங்க வந்திருக்குது. ஆனா எந்த பேஜ்ல இருந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்கிறது கொடுக்கல. அதாவது அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ் எங்கே இருக்கு, இதுக்கு முந்தின பேஜ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? 85ல 65 பேர் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் டைரக்டா அந்த பேஜுக்கு வந்து அப்படியே போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற லீட் வந்து அதை கால்குலேட் பண்ணல. மறுபடியும் தேங்க்யூ இதே தான் இருக்கு. இது வந்து ஹோம் பேஜ் வந்தவங்க 4 பேர் வந்து நாட் சென்டர் 2 பேர் வந்து இதெல்லாம் வேற இல்லையா. டைரக்டா லேண்டிங் பேஜ் இது நீங்க பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு வந்தவங்க எத்தனை பேர் டைரக்டா வந்தவங்க லீடு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம உள்ள போய் நம்ம நிறைய அனலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்ம ஓவராலா நீங்க ஒரு என்ட்ரி லெவலில் நம்ம போறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ மந்த்லி யூசர்ஸ் வர்றாங்க, எவ்வளோ டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளோ வந்து ஈவெண்ட்ஸ் கீ ஈவெண்ட்ஸ் வந்து கோல் போட்டிருக்காங்க, எந்த சோர்ஸ் மூலமா வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 5-6 டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். நீங்க இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா நம்ம பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே கடல் மாதிரி இருக்கும், நம்ம அத்தனையும் போக வேண்டியது. கூகுள் அனாலிட்டிக்ஸா எத்தனை பேர் வர்றாங்க, எந்தெந்த சோர்ஸ் மூலம் அக்விசிஷன், கூகுள் மூலமா டைரக்டா இது மாதிரி எந்த சோர்ஸ் மூலமா வந்தாங்க, எந்த சோர்ஸ் மூலம் வந்தாங்க லீடு போட்டிருக்காங்க, ஆர்கானிக்கா வந்தவங்களா பெய்டு வந்தவங்களா அப்படின்னு அந்த லீடுக்கு நம்ம ஈவெண்ட்ஸ் கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது கான்ஃபிகர் பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் லேண்டிங் பேஜ்ல டைரக்டா எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறது ஜென்ரல். இந்த இடத்துல லேண்டிங் பேஜ் நீங்க போட்டீங்கன்னா இப்போ இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்தவங்க டைரக்டா லேண்டிங் பேஜ் வந்தவங்க பார்த்தீங்கன்னா 69 லீட்ஸ் இருக்காங்க. 65 நாங்க காமிச்சது, இங்கே 69 இருக்காங்க. சரி, வெறும் இன்டர்ன்ஷிப் தேங்க்யூ போட்டீங்கன்னா 7 இருக்காங்க. கரெக்டா டைரக்டா இந்த பேஜ் வந்தவங்களே இத்தனை லீட் போட்டிருக்காங்க. டைரக்டா இந்த பேஜ் வந்தவங்க 1 minute 24. ஐடி கார்டு பேஜ் 3 minutes. இதெல்லாம் வந்து ஆவரேஜ் எவ்வளவு செஷன் பண்ணிருக்காங்க. மானிட்டைசேஷன் ஒன்றும் இல்லை, இந்த இ காமர்ஸ் பத்தி நீங்க என்ன பண்ணலாம்னா, இ காமர்ஸ் மட்டும் இல்லை, நீங்க there is a demo account given by Google. சும்மா கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் டெமோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்தீங்கன்னா ஆக்சஸ் த டெமோ அக்கௌண்ட். இது ரியல் டேட்டா. கூகுளே வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட் வச்சிருக்காங்க, அதுல வர டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கலாம். சரி, யார் வேணாலும் நீங்க போய்க்கலாம், வித்தவுட் ஆக்சஸ் நீங்க போய்க்கலாம். அது போக உங்களுக்கு ஆக்சஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். நம்ம எல்லாத்தோட இமெயில் ஐடி ஏதாவது இருக்குங்களா, அதுல இருந்து எடுத்து நான் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நான் குரூப்ல போட்டுடுறேன் எல்லாத்துக்கும் ஆக்சஸ்.